வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி ஒரு திருராசர். கொழும்பு 13 சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடம் நடத்தும் மகர ஜோதி பரவிழா தொடர்பில் இந்து மத குறிப்பீடாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். கொழும்பு அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடம் நடாத்தும் 44வது ஆண்டு மகரஜோதி பெருவிழா எதிர்வரும் கார்த்திகை முதல் நாள் 17ஆம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது. இந்த மகரஜோதி பெருவிழா தொடர்பில் சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை குறும்புதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். கார்த்திகை மாதம் 1ஆம் நாளிலே சுவாமி ஐயப்பனுடைய மகரஜோதி பெருவிழா மண்டல விரதம் ஆரம்பம். 17-11-2025 திங்கட்கிழமை கார்த்திகை மாத பிறப்பு அன்று ஐயப்பனுடைய இந்த விரத முத்திர மாலை அணிந்து புனித சபரிமலை யாத்திரைக்கான ஏற்பாடுகளை செய்கின்ற இந்த விரத வழிபாடுகளிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். கார்த்திகை மாதம் பிறந்ததுமே ஐயப்பனுடைய தாரக மந்திரமாகிய சுவாமியே சரணம் ஐயப்பா என்கின்ற தாரக மந்திரத்தை எல்லோரும் உச்சரித்து இறையருளை பெறுகின்ற வகையிலே ஐயப்பனுக்கு மாலை அணிந்தவர்களெல்லாம் பஜனை பூஜைகளிலே கலந்து கொள்ள வேண்டும். கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இந்த சுவாமியே சரணமையப்பா என்கின்ற தாரக மந்திரத்தை உலகெல்லாம் வாழுகின்ற அனைத்து ஐயப்ப பக்தர்களும் உச்சரித்த வண்ணமாக பார்க்கும் இடமெல்லாம் கருப்பு ஆடைகளோடு ஐயப்ப சுவாமிகளை காணுகின்ற பாக்கியமெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் பிறந்ததுமே எல்லோருக்கும் கிடைக்கின்ற வகையிலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் ஏற்பாட்டில் 44வது ஆண்டு பூர்த்தியாகி 45வது ஆண்டிலே மலை யாத்திரை புனித சபரிமலை யாத்திரை செல்லுகின்றதாகிய இந்த விரத பூஜை வழிபாடுகள் கொழும்பு 13 விவேகானந்தம் மட்டில் அமைந்துள்ள கமலாமூடி மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. இந்த பூஜை வழிபாடுகளிலே அனைத்து அடியார்களும் கலந்து கொள்ள வேண்டும். கார்த்திகை மாதம் முதல் நாளில் இந்த விரத முத்திர மாலை அணிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஐயப்பனுடைய ஐதீகம். அவரவர் வசதிக்காக 10 நாள் கழித்து மாலை போடுவோம், 15 நாள் கழித்து மாலை போடுவோம், போவதற்கு 10 நாளைக்கு முன்னாடி போட்டால் போதும் என்று அவரவருடைய இஷ்டத்துக்கு செய்கின்ற விளையாட்டான விஷயம் அல்ல. ஐயப்பனுக்கு விரதமிருந்து மாலை அணிந்து கடும் விரதம் இருப்பதானால் கார்த்திகை முதல் நாளில் மாலை அணிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு கார்த்திகை முதல் நாள் மாலை அணிந்தால்தான் அந்த ஐயப்பனுடைய விரதம் பூர்த்தியாகி நாம் எண்ணுகின்ற காரியங்கள்லாம் நமக்கு நிறைவேறுகின்ற வகையிலே அமைய பெற்றிருக்கின்ற இந்த பூஜை வழிபாடுகளில் சகலரும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கோரிக்கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து போது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.